மனிதர்களுக்கு மனசில் குறையில்லாத இருக்கவே முடியாது. எப்பொழுதுமே எல்லாமே இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு குறைய அவங்க மனசு நினச்சிக்கிட்டே இருக்கும். இது இல்லையே அது இல்லையேன்னு. ஆனால் குறையே அதிகமாகி நமக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது, மன அழுத்தத்தினால நமக்கு நோய் நொடிகள் வருவது மட்டும் இல்லாமல் பல்வேறு பிரச்சனைகளையும் நம்மளுக்கு வழிவகுத்துக்கிடும். இத்தகைய மன அழுத்தத்தையும் மனக்குறைகளையும் நீக்கக்கூடியதற்கு நமக்கு கை கண்ட மருந்தாக இருக்கக்கூடியவா இந்த உலகத்தின் தாயான பராசக்தி தான். அந்த பராசக்தியினுடைய சக்தி இந்த பூமியில் அநேக இடத்துல இருந்தாலும் ஒரு சில இடங்களில் அவளுடைய கருணை அதிகமாக இருக்கும். அத்தகைய கருணைமிக்க இடம்தான் இந்த தில்லைக்காளி அம்மன். இந்த ஸ்தலத்தில் நீங்கள் 3 அமாவாசைக்கு தொடர்ந்து வந்து காளி அம்மனை தரிசனம் செஞ்சிங்கன்னா உங்கள் மனக்குறைகளெல்லாம் நீங்கி வாழ்க்கையில் சந்தோஷம் கிட்டும், மன சுமைகளும் நீங்கும். இது எல்லோருக்குமே அனுபவத்தில் வாய்க்கின்ற உண்மையாகும். இங்கே இருக்கக்கூடிய வீணை வித்தியாம்பிகை என்ற ஒரு ஸ்தலம் இந்த அம்மனுடைய பின்புறத்தில் இருக்குது. அந்த இடத்துல படிக்காத குழந்தைகள் இந்த அம்மனை கால்களை தொட்டு வணங்கி மனசார வேண்டிக்கிட்டால் அவங்க படிப்பில் நல்ல நிலைமைக்கு ஆளாவாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைய இங்கே அழைச்சிக்கிட்டு இந்த வித்யா அம்பிகையை நீங்கள் தரிசனம் செஞ்சிங்கன்னா அவங்க வாழ்க்கையிலையும் நல்ல படிப்பு வரத்துக்கு வழிவகுக்கும். உங்களுடைய மனக்குறையை நீங்கி நலம் பெறுக.